ஓட்டு போடுடா கண்ணால கண்டபடி ஓட்டு போடுடா. எந்த இடத்தில் திமுக சின்னம் இருக்கோ அந்த இடத்தில் ஓட்டு போடுடா. லா ஜிகு 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 ஜிகு. அப்படி இருந்துச்சு மஜாவான ஒரு மாநாடு அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. திருச்சியில் நடந்த ஒரு மாநாடு ஒன்று. அந்த மாநாடு அதாவது திருச்சியில் ஒரு தரமான சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன தானே கேட்குறீங்க? அதாவது 10 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி 4 லட்சம் சேர் போட்டு 1 லட்சம் பேர் அட்டன் பண்ணி, அதாவது வெல்வோம் 200 பரப்புவோம் அவதூறு அப்படின்னு ஒரு மாநாடு போட்டுக்கிறாங்க. எங்க தலைவர் வந்து பேசிக்கிறார் பாருங்க, வேற லெவலில் பேசிக்கிறாப்புல. அது என்ன பேசினாப்புல, ஏது பேசினாப்புல அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எங் தாத்தா. கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. முந்தாநாத்து சாயந்தரம் நாங்கள் 3 பேரும் உச்சந்தில் உட்காந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் வட்டாட்சி செயலாளர் வடுகனா தான் வந்தாப்பல. இதை மாதிரி தளபதி ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறாப்புல திருச்சியில், உங்களை கூப்பிட்டு வச்சனாப்புல, நீங்கள் வந்து சிறப்பிக்கணும் அப்படின்னாங்க. சரி ஐயாவே சொல்லிக்கிறாப்புல, ஜாலி நையா சொல்லிக்கிறாப்புல, வாங்கடா போகலான்னு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வண்டியில் போய் இருக்கும்போது காரைக்குடி பக்கத்தில் மாநாடு காத்தான ஒரு ஏரியாவில் இறங்கிட்டோம். போட்டோம் 10 மணிக்கு தான் சரக்கு பிளாக்கில் இருக்கிறானுங்க. எங்கள் ஆட்சி நடக்கும் போது எங்களுக்கு சரக்குன்னு சொல்லிட நீங்க அந்த அளவுக்கு ஆட்சின்னு வந்தா ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சுங்க. அப்புறம் போயிட்டு இருந்தோம். பாட்டை போடுங்கடா, கொள்ளைய பாட்டை போடுங்கடா, தாடி கிளப்பம் பிளட்டுன்னு ஒரு பாட்டு மாசா இறங்கிருக்கு அப்படின்னு நினச்சிருந்தோம். விட்டுட்டானுங்க கொள்ளைய பாட்டை ஒன்று. ஏய் காவாலவா காவாலவா வா 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 வான்னு ஒரு பாட்டு ஒன்று தரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட். போயிட்டே இருக்கும்போது ஒரு வண்டி ஒன்று சில்லற வாங்கிடுச்சு. கவுண்டாச்சு. ஒரு 12 பேர் குப்பரை அடக்கிறானுங்க. வண்டி ஒன்று கந்து கிடக்குது. ஷூ பா நியூஸ் ஃபுல்லாக போட்டு கிழிச்சு விடுங்களாப்பா. அதுவும் இந்த குணசார ஒத்துக்கிறாப்புல, மோசமான ஆள். அந்த வண்டி ஓரத்தில் உட்காந்துருப்பாப்புல, மோர் வைக்கிற ஆயா மண்ணில் போட்டு விட்டுருவாப்புலன்னு பார்த்தா ஒரு போய் நியூஸ் போடலை. அடப்பாவிகளா, சேனல்லாம் நம்ம கண்ட்ரோல் போட்டுருவானுங்களா அவனுங்க. டிவி கேமரா வேணாச்சும் ஒன்றுக்கு போனால் அடுத்து ஃப்ளாஷ் நியூஸில் போடுவாங்க. ஆனால் எங்கள்கிட்ட ஒரு வேலைக்கு பருப்பு ஆகாதுன்றேன். அந்தளவுக்கு தரமாக இருந்தாங்க. எனக்கு வந்து கண்டிஷன்ஸாக ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லியிருக்கிறோம். கேட்க மாட்டேங்கிறானுங்க. அநேகமாக நம்ம கல்வித்துறை அமைச்சர் போய் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அது வாய் திறக்கலை இது வரைக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். மாநாட்டில் இறங்கினோன்னு அப்பா எங்கள் தாத்தா காலத்து திமுக காரனா சும்மா இல்லைடா. தலைவன் தாத்தா காலத்து திமுகலாம் ஆடிட்டு இருக்கான் டான்ஸு. எது உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதின்னு எப்போ உதயநிதி பாட்டு எங்கள் தாத்தா அணினுக்கிறாப்புல, எல்லாம் எங்கள் தாத்தா வயசுல ஆடிக்கிறாப்புல. ஆடிக்கிட்டு உள்ளே போனோம். உள்ளே போட்டோன்னா காப்பா அவன் பசிக்குது. உள்ளே போட்டது வீரன்ல சோறு கேட்குறாப்புல. உள்ளே போட்ட வீரன் போனோன்னா பிரியாணி ஒன்று கொடுத்தானுங்க பாருங்க. பா என்ன பிரியாணிடா, இது வரைக்கும் நாத்தம் போகலையா. பழைய பிரியாணி போட்டுக்கிறானுங்க. பாய் விட்டு பிரியாணி சொல்லிட்டு ஏமாத்தினுக்கிறானப்பா. ஏதோ ஒரு பிரியாணி சமைச்சு கொடுத்தாங்கல்ல, நாத்தினாங்கல்ல. அது அழகான ரிவ்யூ எடுத்துனுக்குது. சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்க. விஜய் சாப்பாட்டில் வந்து விஜய் மாநாட்டில் வந்து தக்காளி சோறு தான் கொடுத்தாங்க. பாருங்க மட்டன் பிரியாணி என்ன கட்சிக்குது அவனு அக்கா சொல்லி இருக்குது, ரிவ்யூ பண்ணி இருக்குது. இங்க பாருங்க மட்டன் பிரியாணி சூப்பரா இருக்கு, நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்கு. விஜய் கொடுத்தாரு, தக்காளி சாதம் கொடுத்தாரு. தக்காளி சாதத்துக்கும் பிரியாணிக்கு எது பிரியாணி தான். தண்ணி என் மேல காட்டுருங்க. டயத்துல யாரு கொடுப்பா, யாரமா சொல்றீங்க? அது விஜய் பார்த்து சொல்லுங்க. எனக்கு ஆனா இந்த 2மே மட்டன் பிரியாணி தான் வந்திருக்கு. சாப்பிடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. இர்ஃபான் மியூசிக் கூட்டம் இன்னும் சூப்பரா பண்ணிருப்பாப்லையா. சி நோட்டு வந்தாச்சு. பாத்தீங்கன்னா கூட்டம் பா என்ன கூட்டம் பாஸ். அது டிவிகே மாநாட்டில் இந்த கரும்பு ஜூஸ் கடையில் நிக்கல கூட்டம், அதே மாதிரி கூட்டம் தர்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாமும் அவ்வளோ கூட்டம் நிற்குது பாஸ். அப்புறம் உள்ள பண்ண ஒரு குரல் கேட்குது. நம்முடைய முதல்வர் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிறார். அவர் அடுத்த முறையும் சிஎமாக நம்மளாம் உறுதி செய்ய வேண்டும். யாரா காமெடி பண்ணிக்கிறானா? நம்ம மகேஷ், ஈரோடு மகேஷ் காமெடி பண்ணிருக்கிறாப்பல. அவர் ஒரு அக்கௌண்ட் பேசினுக்குது, அதே மாதிரி மாசா பேசினுக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா
நாங்கள் கொஞ்சம் டயர்டாக இருந்தோம்ல வீரனை போட்டு ஆர்கெஸ்ட்ரா இறக்கி விட்டானுங்க. ஆர்கெஸ்ட்ரா இறக்கி உள்ள விட்டு பாட்டை போட்டானுங்க. அப்பா பாட்டு ஐயா தோற ஐயாட நம்ம தளபதி அவரை சிஎம்மாக்குனா நீங்க அவங்க அதிபதி அட 1,00,000 கிலோமீட்டர் போனா பையன்டா வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலுன்னு அந்த பாட்டை ரீமிக்ஸ் போட்டு விட்டானுங்க பாருங்க. எனக்குன்னா பெரிய ஷாக்கு. நான் மாரியங்கள் திருவிழாக்கு வந்துருக்கோமாடா இந்த மாதிரி பண்ணிருக்கானுங்க அப்படி பார்த்தா. அப்புறம் அடுத்த பாட்டு போட்டானுங்க பாஸ். என்ன மாதிரி வேற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க பாஸ். ஓட்டு போடுடா ஓட்டு போடுடா உதய சூரியனுக்கு ஓட்டு போடுடா நம்ம தளபதி நல்ல ஆட்சி தந்த தளபதி எலெக்ஷன் பூத்துல ஏவிஎம் மிஷினில் நீனு ஓட்ட போடுடா நம்ம தளபதி அட நம்ம தளபதி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. என்ன பாட்டுன்னு பார்த்தா அதுக்கு பிறகு தெரியுது மன்மதராசா கண்ணி மனச கில்லாதே அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஆடா பாவையில எங்க ஊர் பக்கத்துல ராதிகா சில்க் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. தீபாவளி டைமத்துல என்ன பண்ணுவானுங்கன்னா அவங்க அதே மாதிரி இந்த சினிமா பாட்டெல்லாம் ரீமிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுருவானுங்க. ட்ரெஸ் எடுடா ராதிகா சில்க் ஹவுஸ்ல ட்ரெஸ்ஸை எடுடா தரமா இருக்குண்டா நம்ம கடையில் எடுத்தா தரமா இருக்குண்டான்னு போட்டுட்டு இருப்பானுங்க தீபாவளி டைம்ல. அதே மாதிரி போட்டுட்டுங்க பாஸ். ஆனால் நல்லா வைபா இருந்துச்சு, அது ஒரு மாதிரியா இருந்துச்சு பாஸ். அப்புறம் அந்த பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க டான்ஸுனா ஐயோ தலையில இந்த துண்டை கட்டின்னு இந்த துண்டுக்குள்ள மாதிரியா இருக்குவாங்க. எவ்வா வா அது அந்த இடத்துக்கு போனாதான் தெரியும். உள்ள என்னப்பா தெரியும். இந்த துண்டை போட்டுன்னு ஒரு பாரு வயசான தாத்தா ஆடினாரு பாருங்க, சின்ன குழந்தையா மாறிட்டா போலையா அந்த அளவுக்கு மாசா இருந்துச்சு. அப்புறம் கிடைக்குது நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம தலைவர் தானே பார்த்தோம். தலைவர் வந்தாப்புலையா உள்ள மாசா ஒரு என்ட்ரின்னு கூத்தாரு பாருங்க. ஒரு சொகா ஒன்று போட்டுருந்தாரு பாருங்க, வேற லெவல் சொகா. ஒரு சந்தன கலர் பேண்ட் ஒன்று வெள்ளை கலர் சட்டை ஒன்று அப்படியே தளபதி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே அப்படிதான் பாவா சரிச்சு. ஒரு சொகா ஒன்று போட்டுக்கிறாப்புல தளபதி மாதிரி, ராம்போக்கு ஒன்று பண்ணாப்புல தளபதி மாதிரி, மாசா நடந்து வந்தாப்புல தளபதி மாதிரி, கல்யாணத்துக்கு விடாதீங்க தளபதி மாதிரி பிரச்சனை ஆகிடுவேன்னு பார்க்குறேன். அப்படி ஒரு மாசா வந்தாப்புல. உள்ள ஆள் வரும்போதே நாங்கள்லாம் முடிவு பண்ணிட்டோம், மாசா துண்டை தூக்கி மூஞ்சில அடிக்கணும்டான்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஏன்டா அப்படி அடிச்சா தானே அது இந்த தளபதி விஜய்க்கெல்லாம் அடிக்கிறாங்களே விஜய்க்கலாம் அதே மாதிரி எங்கள் ஆளுக்கு நாங்கள் அடிச்சிடணும், அது மாஸ் காட்டணும்னு ஒரு எய்ம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் ஆள் உஷாராயிட்டா போல. போன வாட்டி சுற்றின வந்தாப்புல விட்டு அடிச்சோம், மூஞ்சில் விட்டு அடிச்சோம். இந்த வாட்டி அந்த சான்ஸ் கிடைக்கல. ஆள் உள்ளே உட்காந்துருந்தாப்புல வெளில வரவே இல்லை. வந்துன்னு அதுக்கு பிறகு ராமுவாக்கு போனாப்புல. ராமுவாக்கு சும்மா விட்டுருவோமா விட்டு அடிச்சோம், கைத்தான் மட்டும் அடிச்சுக்கிறானுங்க பசங்க. எல்லா திமுக ஓபியும் பாசத்தை விட்டு அடிக்கிறாங்கப்பா. அடிச்சு விட்டு அவரு காலால ஒற்றை எடுத்து அப்படின்னு தூக்கி போயிட்டே இருந்தாப்புல. அப்ப அங்க போறாப்புல போயிட்டு அங்க கை காட்டுறாப்புல, அப்படியே 4 ஸ்டெப் அங்க போயிட்டு அப்படி கை காட்டுறாப்புல. என்னடா நம்ம ஆளு இப்படி பண்ணிக்கிறாப்புல பார்த்தா அங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க. செல்லோட்டை போட்டு அங்க நின்று கை காட்டணுமா. எங்க ஆளுக்கே ஸ்கெட்சா, எங்க ஆளுக்கு மார்க் பண்ணுவீங்களா? இதே எங்க சிபிஐ வந்து எங்க செந்தில் பாளையை தூக்கிட்டு போகும்போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் நாங்கள் சும்மா விட்டுருவோமா, நாங்களும் அரசியல் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கோன்னு எங்கள் ஆளு தரமாக வீடியோ போட்டாப்புல. அவருக்கு ஸ்கெட்சு கொடுத்து போட்டு அங்கே கை தட்ட சொல்லிடுறானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல கை தட்டிட்டு வந்தாப்புல. போயினா இருந்தார். போயிட்டு நேராக மேடைக்கு போயிட்டாப்புல. மேடைக்கு போயிட்டு இங்கே இருந்து அங்கே போகிறாப்புல, அங்கே இருந்து இங்கே போகிறாப்புல, மறுபடியும் பூவல் லைன்லிட்டு போயிட்டு பெரியார் சிலைக்கு போகிறாப்புல. அவளுக்கு தெரியாம போயிடுங்கிறாப்புல. நான் ஏன் போறான்னு அவருக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல. இது என்னடா கூத்தாகுது அப்படின்னு போயிட்டு பார்த்தா கொஞ்சம் உட்காந்துட்டாப்புல. உட்காந்தது பிறகு நம்ம டிஆர்வி ராஜா நான் வந்தாப்புல. பேசுறாரு தெரியா பேசினுக்கிறாப்புல. லேடிஸ் வயசுல பேசினுக்கிறாப்புல. இது என்னடா லேடிஸ் வயசுல பேசினுக்கிறா பார்த்தா பின்னாடி ஒரு அக்கா காம்பேரி பண்றாக்கா பேசினுக்குது. ஆனா நம்மளால முன்னாடி ஆஃப் ஆன வகையில் அரவணமா பேசினுக்கிறாப்புல. சவுண்ட் வரல, ஒன்றும் வரல. அப்புறம் அந்த அக்கா ஆஃப் ஆன சொல்லிட்டு மறுபடியும் நம்மளால பேச வந்தாப்புல. பொழுதெல்லாம் அதிகாரம் பாடினார் வள்ளுவர் என்றால் அந்த அதிகாரம் கிடைத்த பொழுதெல்லாம் தமிழை பாடினார் நம் கலைஞர். பகட்டு என் தங்கையை முரட்டியது பயந்து ஓடினாள். அப்புறம் நாங்கள் எதிர்பார்த்தா அந்த சீன் வந்துச்சு பாஸ். அதாவது தமிழகத்தின் முதல்வர் முக ஜாலினையா பேச வராப்புல. எனக்கு ஒரே சந்தோஷம். சொல்றாப்புல மகேஷ் ஹீரோனு மகேஷ் சொல்றாப்புல கைத்தட்டல் விண்டை பிளக்கவும் அட்டி தூள் பண்ணுங்கடா பசங்களா அப்படின்ட்டாப்புல.
எல்லாம் சத்தம் கையில் வெத்தலா கொடுத்த மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறான். ஒரு ரூபாய் கை தட்டுனேன் அங்காள கண்டுகளை போனா மாசா பேசின்னு சொல்றாப்புல. அதாவது நம்ம பல திட்டங்களை நம்ம செயல்முறைப்படுத்தியிருக்கிறோம். இப்போ போன ஆண்டுகளில் மட்டுமே நாங்கள் 10 திட்டங்களை நாங்கள் செயல்முறைப்படுத்தியிருக்கிறோம். இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட 2 மாத காலங்களில் 6 திட்டங்கள் 16 திட்டங்கள் பயன்பாட்டில் உள்ளது. அதுபோக மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பெண்களுக்கும், காலை உணவு திட்டத்தில் 19,86,012 மாணவர்களும், அதுபோக தமிழ் புதல்வன் திட்டத்தில் 6,12,307 பயனாளரும் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். டோட்டல் பண்ணி சொல்லுங்க அப்படின்ட்டாப்புல. என்னங்க டென்ஷன் ஆயிட்டு 10, 16 ஈஸியாக நீங்க கூட்டி சொல்லிவிட்டீங்க. கோடி கணக்கில் சொல்றாப்புல. 1,74,00,000 19,76,000 நீங்க கூட்டி சொல்லுவாங்கறாப்புல. நான் ஸ்கூல் படிச்சிருக்கும் போது 10th படிச்சிருக்கும் போது கவிதான் ஒரு டீச்சர் அப்படி பண்ணிட்டு இருந்துச்சு. 2 4 4 6 5 5 10 10 20 திடீர்னு கேட்கும் 8,112 9,712 எத்தனை கேட்கும். ஈஸியாக உள்ளலாம் நீங்க சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட கொடுக்குறீங்களா? அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் நாங்கள் திமுக மாநாட்டில் வந்து உட்காந்துக்கிறோம் 200 ரூபாய்க்கு. எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சிங்க. எனக்கு உண்மையில் தளபதி அப்படி பண்ணது நான் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன் வச்சுங்களேன். பரவாயில்ல கடந்து பேசுங்க சார் சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்சாப்புல. 200 பெற்று தர நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்றாப்புல. ஆல்ரெடி நான் 200 பெற்றுக்கிட்டு தான் உட்காந்துங்கிற ஐயாவுக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன். நான் ரெடி அப்படின்ட்டேன். அதுக்கு பிறகு மக்களை காப்பாற்ற நான் ரெடி, நீங்கள் ரெடியான்னு கேட்டாப்புல. எனக்கு நான் டென்ஷன் ஆகிட்டு. மக்களை காப்பாற்ற தான் ஓட்டு போட்டு உங்களை கொண்டு வச்சுக்கிறோம். நீங்க எங்களை கூப்பிடுறீங்க மறுபடியும் நீனு வாடா மக்களை காப்பாற்றணும். நீ என்ன அநியாயமாகுது பார். நீங்க தலைவர் என்ன பிரச்சனை தெரியல, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக பேசினாரு. அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது வச்சுக்கலாம். நான் வந்து ஊப்பி கரெக்டான ஊப்பியா இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு இதாக இருப்பீங்களேன். அப்புறம் ஆளு கிரிக்கெட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஆளு, ஸ்பின் பவுலிங்கும் போடுவாப்புல இல்லை, அது மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி போடுவாப்புல ஸ்பின் பவுலாம். அவருக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அதனால சொல்றாப்புல முதல் ஓவரிலே நீங்கள் அடித்து ரன் எடுப்பது மட்டுமல்ல, இந்த மாநாடு எதற்கு போட்டு நீங்கள் கேட்டுக்கிறீங்களோ அதுக்குனால நான் சொல்லிக்கிறேன், கடைசி பாலிலே 6 அடித்து கொண்டு நாங்கள் போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல. அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனால் ஒரு ஊனமற்ற நபர் வந்து ஸ்டாலினை யாட்டி வேர்ல்டு கப் வாங்கி கப்பெல்லாம் காமிச்சிட்டு போனாப்புல. ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நான் சொல்கிறேன். அப்படியாக நடந்து முடிந்தது அந்த மாநாடு. நம்ம செஞ்ச திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. அப்படி மட்டும் சேர்த்துட்டீங்கன்னா ஃபுல் ஸ்லீப், எல்லாம் ஃபுல் ஸ்லீப்புன்ட்டாப்புல. ஆளு டங்கு ஸ்லீப்பாக சொன்னாப்புலையா. உண்மையிலே என்ன ஒரு பண்ணின விஷயங்கள் நடந்ததெல்லாம் சொன்னா ஸ்லீப் ஆகிடும், எல்லாம் ஸ்லீப் ஆகிடும். நாம தான் ஃபுல் ஸ்லீப்ல போனோம், ஃபுல் ஸ்லீப்ல போனோம், ஃபுல் ஸ்லீப்ல போனோம், ஃபுல் ஸ்லீப்ல போனோம். ஒரு 30-45 வருஷத்துக்கு டோட்டல் டீமுக்காக கூப்பிட ஸ்லீப் ஆகிடும். இதை எப்படி நான் போய் சொல்லுவேன்? கண்டிப்பாக நான் 200 பெற்று தரேன்னு சத்தியம் பண்ணிக்கிறேன். சத்தியம் பண்ணி 200 பணம் இருக்கிறக்கும் போது கண்டிப்பாக அதை நான் சொல்லக்கூடாது. அப்படிங்கிறதுனால டங்க ஸ்லீப் ஆகிடுச்சு ஆளுக்கு. அடுத்தது ஒரு அட்டாக் ஒன்று போட்டாப்புல பாருங்க. மோடி மேலே அட்டாக்கு, செம்ம அட்டாக்கு போட்டுக்கிறாப்புல. தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தால் அவரை ஆங்கிலத்தில் பேச வைத்தது திராவிடம் அப்படின்ட்டாப்புல. தெரியாது இல்லை, உண்மை தானே. அவர் நீங்கள் வந்து ஹிந்தியில் பேச முடியாதுல்ல, அதுக்கு திராவிடம் தான் காரணம். ஆனால் அப்படிப்பட்ட திராவிடத்தால் முக ஸ்டாலினி, உதயநிதி ஸ்டாலினி இங்கிலீஷில் பேச வைக்க முடியலன்னு எனக்கு வருத்தமாக இருந்துச்சு வைக்கல. அந்த வருத்தத்தை நான் யாருக்கிட்ட போய் நான் சொல்லி அழ முடியும்? இருந்தாலும் மனசுலேயே வச்சுக்கிட்டேன். என்கிட்ட நான் ஒரு ஊப்பி இல்லை, வெளில சொல்ல முடியாது. அப்படியாக அது நடந்து முடிஞ்சுது. அதுக்கு பிறகு சால்வ் போட வந்தாங்க எல்லாருக்கும். கடைசி முடிக்கும் போது சால்வ் போட்டாங்கன்னு வச்சுக்கல. எல்லாருக்கும் போட்டுக்கிறாங்கப்பா. நம்ம நெருங்குறாப்பில அவர் தான் போட்டுக்கிறாப்பா. எல்லாருக்கும் போட்டுட்டு வந்தபோது உதயநிதி ஸ்டாலின் விட்டுட்டாப்பல. செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். இந்தியா வரலாற்றிலே ஒரே ஒரு நேரு இருந்தார், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார். நம்முடைய இயக்க வரலாற்றிலே, திராவிடர் கழக மாடல் அரசினுடைய வரலாற்றிலே திருச்சியிலே அடுத்த முதலமைச்சரியா நைட்டு 12 மணிக்கு கண் முழிச்சு இன்ஸ்டாகிராம்ல ரீட்வீட் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. 24 hours ஆளு பிஸியா இருக்கிறாப்புல. அவருக்கு ஒரு சால்வ் போட உங்களுக்கு என்ன பிரச்சனை? கட்சியில பிரச்சனை, உள்கட்சி பிரச்சனை இருக்கலாம். என்னது வெளிப்படையா நம்ம காமிச்சுன்னா நம்ம கட்சிக்கு அவமானமா இருக்காதா? அப்படியாக மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சது. அடுத்தது ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்துக்கிறாப்புல. எங்காலு மாசம் ஒரு திட்டம் ஒன்று நேற்று உடனே செயல்முறைப்படுத்திட்டாப்லைங்களே. அது என்ன திட்டம் நீங்க கொண்டு வந்துக்கிறீங்க? டிவிக்கு பசங்க சொல்லுங்க விஜய். தாய்மாமன் தங்க மாதிரி திட்டம் என்ன திட்டம் அது? எங்கால குத்துக்கிற திட்டம் என்ன தெரியுமா? தாய்மாமனின் தீபாவளி தலைவரிசை திட்டம். எல்லாரும் கரும்பு கட்டு கொண்டு போங்க, எல்லாரும் வாழையாறு கட்டு கொண்டு போங்க, என்னென்ன கையில் கிடைக்கிறதெல்லாம் கொண்டு போங்கன்ட்டு நேற்று எல்லாம் தாய்மாமன் வராண்டி சீர்கொண்டு வராண்டி அப்படின்னு எல்லாரும் கரும்பு கட்டு வாழைதாறு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நேற்றுக்கு எங்க ஐயா சீர் வச்ச கொடுத்துக்கிறாப்புல. அப்படி மாசா நடந்து முடிஞ்சுக்குது. எனக்கு ரொம்ப வருதான் பாஸ்.
நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னன்னா நாட்டில் நடக்குது 1000 பிரச்சனை. பொண்ணுகள் சின்ன பிள்ளைங்கள வன்மணம் செய்கிறாங்கோ, 70 வயசு பாட்டியை வன்மணம் செய்கிறாங்கோ, தலித் மக்களை துன்புறுத்துறாங்க, நாங்கள் நேரில் போட்டு வெட்டிட்டாங்கோ. அதுக்கு பிறகு இப்போது இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு ஆளை வெட்டிட்டாங்கோ. அதுக்கு ஒரு ஆளுக்கு அருள் கொடுக்கல, யாரும் போய் பார்க்கல பாஸ். ஆனால் நம்ம இவர் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் திவாகரோட ஃப்ரெண்டு, அவர் பேர் என்ன, அன்பில் மகேஷ், அவர் போய் பார்த்துக்கிறாப்புல. டிவிக்கு மாநாட்டில் ஆக்சிடென்ட் ஆகிட்டான். இப்போ திமுக மாநாட்டில் ஆக்சிடென்ட் ஆகிட்டான், 12 பேர் கிடக்குறான்பா. மனுஷன் போய் பார்க்கணுமே, இன்னத்துக்கு போய் பார்க்கணுங்கிற. அது டிவிக்கு மாநாடா, அது டிஎம்கே மாநாடா கொஞ்சம் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்ப்பா. அப்படி இந்த கரூரில் இந்த ஸ்டாம்பேட் இஷ்யூக்கு யாரு கொண்டு வந்துக்கிறாப்புல, செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி தொட்ட முடியுமா எங்கால, தொட்டுப்பார் சீண்டிப்பார், டோட்டல் தமிழ்நாடே 10 எரிமையா எங்கால தொட்டினா 10 ரூபா இல்லை 10 ரூபா பாலாஜி. அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்று கரூர் ஸ்டாம்பேல எங்கள் ஆளுநர் கொண்டு குடிச்சிட்டு எங்களை முடக்க பார்க்குறீங்க. எலெக்ஷன் டைமில் முடக்கி வச்சுட்டிங்கன்னா அப்படி நடக்குது. எனக்கு தெரியுது, எனக்கு எல்லாம் தெரியுங்க. திமுக ஊப்பினா சும்மா கிடையாது, சாதனை கிடையாது, அப்படி நடந்துக்குது. அதுவாக இப்போ தமிழ்நாட்டை எவ்வளோ பிரச்சனை நடந்துக்குது. சும்மா 1000 போட்டுக்கிறேன் 5000 போட்டுக்கிறேன்னு பெருமை பீத்தினுக்கிறாங்க. எங்கள் சேர்த்து எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பெருமை பீத்தினுக்கிறீங்க, அது ஓகே. ஆனால் கடன் தொகை பேசிக்குதுப்பா தலையில். ஊழல் தலை வச்சு ஆடுன்னு பேசுங்கிறாப்புல, நம்ம விஜய் தம்பி பேசுங்கிறாப்புல, நாற்று பேசுங்கிறாப்புல, அசிங்கமாக கேட்குறாப்புல. நாக்கு பிடிங்கிட்டு சாவலாம் போல இருக்கு எனக்கெல்லாம். உண்மையான ஊப்பி நீங்களாம் இப்படி தான் சாப்பிட்டுக்கிறீங்க தெரியல பாஸ். ஆளு சொல்லுகிறாப்புல. அடுத்தது வெல்லும் பெண்கள் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள பெண்களும் பயங்கரமான வெற்றி அடைந்திருக்கிறார்கள். பார்த்தீங்களா, இந்த ஸ்வேதான்ற பெண்ணை உலக அளவில் கொண்ட நிப்பாட்டியிருக்கிறார். அதற்கு பிறகு ஏதோ சுபத்திராங்கிற ஒரு பெண்ணை கொண்ட செஸ்ஸில் கொண்ட நிப்பாட்டியிருக்கிறார். அந்த பெண்ணை அங்கே ஒன்று நிப்பாட்டிருக்கிறார். தமிழ் பொதுவில் திட்டத்தில் இவ்வளோ பெண்கள் இங்கெல்லாம் படிச்சிருக்கிறாங்கன்னு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் ஒரு திமுக காரன்டா, திமுக காரனா சாதாரண வாரடா அப்படி சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை ரொம்ப நடந்துச்சு. அதாவது கோயம்புத்தூர் ஒரு பெண்ணை தப்பாக நடந்துச்சு. ஒரு 2 வயசு குழந்தைய வன்முறை செய்கிறாங்க. இப்போ ஒரு 70 வயசு பாட்டியை வன்முறை செஞ்சுருக்கிறாங்க. எங்கே போனாலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு மாசமான பொண்ணை 7 மாதம் உள்ள ஒரு பொண்ணை கார் ஏற்றி அடித்து தூக்கிட்டு அந்த பையன் போயிட்டாப்புல. திமுக காரு தான். இது மாதிரி எண்ணற்ற பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவர்களெல்லாம் அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் வருவாங்களா? எனக்கு ரொம்ப டவுட். எனக்கு அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எல்லா நாளும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த கர்மா இது வேற தூக்கி போடுறேன். நான் எல்லா நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு அஸ் அ பர்சனாக இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது பாஸ். இதெல்லாம் சரியே கிடையாது. ஏன்னாட்டா காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடக்கும். இப்போ நீங்கள் காலைல ஓப்பன் பண்ணி ஒரு நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு 7 வயசு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறா. அப்போது நம்ம இந்த தமிழ்நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? சட்ட ஒழுங்கு எல்லளவும் இல்லாத இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெண்கள் வெளியில் போகிறதுக்கே பயப்படுறாங்க. தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க. எங்கேயாவது டியூஷன் அனுப்பிட்டா, ஒரு கராத்தா கிளாஸ், மியூசிக் கிளாஸ் போகுது என் பொண்ணு, போயிட்டு தனியாக ஒரு 6 மணி 7 மணிக்கு வருதுங்க, நான் போய் அழைச்சிட்டு வரேன், ஸ்கூட்டில் போயிட்டு அழைச்சிட்டு வரேன். அவ்வளோ பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கணும். வீட்டில் பயந்துட்டு தூணை எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் தமிழ்நாடுங்கிற அந்த வீட்டில் எல்லாரும் பயந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநாடு நடத்துறது அதெல்லாம் நான் என்ன சொல்லவே இல்லை. திமுகவோட நிறைய திட்டங்கள் நடந்திருக்கு, பண்ணியிருக்கிறாங்க. நான் அதையும் நான் குத்தம் சொன்னதே கிடையாது. வரைக்கும் நல்ல திட்டங்களை வரவேற்க போகிறோம். ஆனால் எங்களுக்கு மிக முக்கியமான சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு கிடக்க. இது வரைக்கும் ஒரு டிஜிபி போடாத ஒரு தமிழ்நாட்டில் நான் எப்படியும் வாழ முடியும்? அதாவது ஒரு நாட்டில் அரசன் இல்லை, அதான் உண்மை. டிஜிபி இல்லை, பொறுப்பு டிஜிபி வச்சு வெங்கட்ராமன் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். விஜய் அவர்களும் கேள்வி கேட்டார், அது போக எல்லாரும் பிஜேபிலையும் கேட்டிருக்கிறார், அண்ணாமலை கேட்டிருக்கிறார், எடப்பாடியார் கேட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? பெருமையாக சொல்கிறீங்க, நாங்கள் அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சிட்டோம், இப்படி செஞ்சிட்டோன்னு. எப்படி செஞ்சீங்க? சந்தி சிரிக்குது. ஒவ்வொரு நாளும் தலிதுகளுக்கு எதிரான கொடுமை நடந்து கொண்டே இருக்கின்றன. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்க போறா? நம்ம பல வருடங்களாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறோம், பல ஆட்சி முறைகளை பார்த்துருக்கோம். ஜெயலலிதா ஆட்சியிலையும் நாங்கள் இருந்திருக்கோம், கலைஞர் ஆட்சியிலையும் இருந்திருக்கிறோம், எடப்பாடி ஆட்சியில் கூட நாங்கள் இருந்திருக்கோம். ஆனால் இவ்வளவு ஒரு பயங்கரமான ஆபத்தான பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாட்டில் உண்மையிலே சொல்கிறேன், நான் வாழ்ந்ததே கிடையாது. பயமாக இருக்குது. அதனால் இந்த மக்களை நீங்கள்லாம் முடிவு செய்யணும். இந்த நேரத்தில் நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், விளம்பரம் அப்படி விளம்பரப்படுத்திட்டு உங்களை விளம்பரத்தை காட்டி மக்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் மக்களுக்கு மூளைன்னு ஒன்று இருக்குது. காலகாலமாக அவன் சிறப்பான செய்திகளை செஞ்சுக்கிட்டே இருந்துக்கிறான். இன்றைக்கி நேற்று இல்லை, ஆளானப்பட்ட ஜெயலலிதாவை கொண்ட கூப்பிட வச்ச ஆளும் அவங்க தான். அதே மாதிரி திமுகவை கூப்பிட கூட இல்லாமல் டாப்பில் தூக்கி கொண்ட வச்சதும் அவங்க தான். அந்த டாப்லேருந்து தூக்கியாந்து கூப்பிட இல்லாமல் கீழே தூக்கி போட்டது அவங்க தான். அதே மாதிரி 3ஆம் இடத்தை தள்ளப்பட்டுச்சுல, இதெல்லாம் சம்பவங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆயுதம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீங்களாம் ஆடிட்டு இருக்கலாம். ஒரு ஆள் எமர்ஜியாகி வராரு, அவர் வந்தால் நீங்கள் காலத்துக்கும் கூப்பு தான். என்னை யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாதுன்னு. தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா.